ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 2025 நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். இதை நான் சேலஞ்ச் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக். கொஸ்டின் வரல அப்படின்னா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூகவியலில் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பற்ற உரிமை, கல்வி கலாச்சார உரிமை அண்ட் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இந்த டேபிள் காலமில் இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸுமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதில் இந்த வீடியோவில் சமத்துவ உரிமையில் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ஆர்டிகல்ஸ் அண்ட் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சமத்துவ உரிமை அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்கிறத சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 4 பேரை எட்டி உதைச்சா சமத்துவ உரிமை எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஒரு 4 பேரை எட்டி உதைச்சா சமத்துவ உரிமை எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஸோ ஒரு 4 பேரை மூலமா ஒரு 4 1 4 ஸோ 14 வந்துருச்சா ஆர்டிகல் 14. ஸோ 14 இருந்து எட்டி உதைச்சா 8 வந்துருச்சு. முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஸோ 1 8 மூலமா 18. ஸோ 18 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை தயவு செஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க புக்கில் இந்த டாபிக் பக்கத்துலேயே. அப்போ தான் ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரிவிஷன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 14. இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகல் 15. இது மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எப்படி ஒரே ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 4 நாள் எல்லாரும் சமமாக இருந்து பாருங்கய்யா. 5ஆவது நாள் மதம், சாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி எல்லா பாகுபாடுமே தன்னால் தடையாகிறோம். ஒரு 4 நாள் எல்லாரும் சமமாக இருந்து பாருங்கய்யா. 5ஆவது நாள் சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாகுபாடுமே ஆட்டோமேட்டிக்காக தடையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 4 மூலமா ஒரு 4 ஸோ 1 4 14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. எல்லாரும் சமமா இருந்து பாருங்க. எல்லாரும் சமம் மூலமா அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. 5ஆவது நாள் சாதி, மதம், இனம், பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாகுபாடுமே ஆட்டோமேட்டிக்கா தடையாயிரும். 5ஆவது நாள் மூலமா முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 1 5 மூலமா 15 ஆர்டிகல் 15 வந்துச்சா. ஆட்டோமேட்டிக்கா எல்லா பாகுபாடுமே தடையாயிரும் மூலமா சாதி, மதம், இனம் எல்லா பாகுபாடுமே தடை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்டை எழுதி வச்சுக்கோங்க. அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்ததா ஆர்டிகல் 16. இது பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறத பற்றி சொல்லுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எங்கள் ஓனர் நல்ல மனுஷரு. அவர் பொதுவாக எல்லாருக்குமே சமமாக வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. எங்கள் ஓனரு நல்ல மனுஷரு, அவர் எல்லாருக்கும் சமமாக வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எங்கள் ஓனரு 1 6 ஓனரு. ஸோ ஓனரு மூலமாக 1 6 16 ஆர்டிகல் 16 வந்துருச்சா. பொதுவாக எல்லாருக்குமே சம வேலை வாய்ப்பு கொடுத்தாரு மூலமா பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஆர்டிகல் 17. இது தீண்டாமை ஒழித்தல் பத்தி சொல்லுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பத்தினிகள் 7 பேர் சேர்ந்து தீண்டாமையை ஒழித்தனர். பத்தினிகள் 7 பேர் சேர்ந்து தீண்டாமையை ஒழித்தனர். பத்தினிகள் 7 பேர், பத்தினி 7 17. ஸோ ஆர்டிகல் 17 வந்துருச்சா. தீண்டாமையை ஒழித்தனர் மூலமா தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஆர்டிகல் 18. இது இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறுது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 18 வயசுலேயே இராணுவத்துக்கு போயிட்டேன். இதனால் நிறைய கல்விசார் பட்டங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த கல்விசார் பட்டங்களை தவிர்த்த மற்ற பட்டங்கள்லாம் நான் வேண்டான்னு நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 18 வயசுலேயே நான் இராணுவத்துக்கு போயிட்டேன். ஏன்னா இராணுவத்தில் சேர்றதுக்கு 18 வயசு தானே மினிமம் ஏஜ். ஸோ அதனால் 18 வயசுலேயே இராணுவத்துக்கு போயிட்டேன். அதனால் கல்வி சார்ந்த நிறைய பட்டங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க.
ஸோ அதெல்லாம் நான் வாங்கிட்டேன். ஸோ அதை தவிர்த்து மற்ற பட்டங்கள்லாம் நான் வேணான்னு நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இராணுவத்தில் 18 வயசுலேயே சேர்ந்துட்ட மூலமா 18 வயசுல மூலமா ஆர்டிகல் 18 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? இராணுவத்தில் சேர்ந்துட்ட மூலமா இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கல்வி சார்ந்த நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க மூலமா கல்விசார் பட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். மற்ற பட்டங்கள்லாம் வந்து வேண்டான்னு நீக்கிட்ட மூலமா கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நியூமரிக் அப்படின்னாவே வந்து அலர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல் பிரிவு பார்த்தாவே வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரு நம்ம நார்மல் அன்றாடம் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கெலாம் இப்படி இந்த ஷார்ட்கட்டை வந்து வச்சது வந்து எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் மறக்கவே ஆகலை, எந்த ஒரு கன்ஃபியூஸுமே ஆகலை. ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே மைண்டில் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகிடும். முக்கியமாக உங்களுக்கு எப்பயுமே வந்து மறக்கவே மறக்காது. அதாவது எந்த ஆர்டிகல் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது. ஏன் அப்படின்னா இது நம்ம நார்மலாக அன்றாடம் பேசக்கூடியதை வச்சு தான் நான் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து சொல்லிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு 200 முக்கியமான டாபிக்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் போட்டு ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் முக்கியமாக படித்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் எந்தெந்த 200 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.